அதனால அந்த காத்து கோத்திரத்தாரை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம். 20வது வசனம் 21. காத்தை குறித்து அப்ப காத்து கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தாராம். ஆமே, அது கொடுப்பாருன்னு சொல்லி பின்வரும் காலத்தினுடைய செய்தியை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் மோசே மூலமாக காத்து கோத்திரத்தாருக்கு சொல்லப்படுது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர். இது ஒருவேளை நீங்க ஆண்டுக்கு முதல் இடத்த முதன்மையானதை நீங்க கடவுளுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே வாரந்தோறும் நீங்க முதன்மையான டைம் கரெக்டாக நீங்க ஆண்டுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் ஒரு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது வீடா இருக்கலாம், ஒருவேளை நிலத்தா இருக்கலாம், எதனாலும் உங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை தான் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அங்க சொல்லிட்டு சொல்றாரு, விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் அவன் சிங்கத்தை போல பதிவிருந்து பீறி போடுவான். அவன் எப்படி இருப்பான்னா சிங்கத்தை போல பதிவிருந்து அப்படின்னு சொல்றார். ஆமே, சிங்கம் பதிவிருந்து எது வருதோ அதை டக்குன்னு என்ன பண்ண கவியை என்ன பண்ணும், அன்னைக்கு இறையா மாத்திரும். ஆமே, அது போல காத்து புத்திரத்தார் யாருக்கும் பயப்படாத யுத்தத்துல ஒரு வெற்றி வீரர்களாக சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, வாசிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காத்து புத்திரத்தார் குறித்து சொல்றாரு, அவன் தனக்காக முதல் இடத்தை அவன் வச்சுட்டானான். அந்த முதல் ஸ்தானத்தை கடவுளுக்கு கொடுக்கறத முதல் மணி நேரங்களை கொடுக்கறத போல நம்ம ஜபத்திலையும் சரி, தூங்கி நிற்கும் போது முதல் மணி நேரத்தை நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். ஆமே, அப்படி எதா இருந்தாலும் எந்த காரியத்தில் இருந்தாலும் முதல் இடத்தை காத்து புத்திரத்தை என்ன பண்ணாங்க, ஆண்டுக்கு கொடுத்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் கொடுப்பான்னு சொல்றாரு. முதல் இடத்தை கர்த்தருக்கு அவன் என்ன செய்வான், பார்த்து கொண்டான். அவனுடைய நியாயப்பிரமானுடைய பங்கு எப்படி இருக்குமா, அவனுக்கு பத்திரமா இருக்குமா. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம் பத்திரமா கர்த்தர் வச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. அப்ப முதலாவது 5 ஆசீர்வாதங்களை சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, கர்த்தர் தனக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. 2வது, அந்த 1 தினத்துல புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலையும் இதே காரியத்தை அங்க மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அப்ப எப்படின்னா 1 தினத்துல 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் அங்க சொல்லும் போது அவன் சொல்றான். எப்படி சொல்றாருன்னா, வாசிக்கலாம். 12:8. அப்ப பரிசு அவள் என்னது, ஈட்டியும் பரிசையும் பிடித்து சிங்கம் முகம் போன்ற முகமும் அப்ப இங்க சொல்றாரு, அவன் சிங்கத்தை போல பயம் இல்லாம பாதுகாப்பா தங்கியிருப்பான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் புயத்தையும் உச்சந்தலைமையும் அவன் என்ன பண்ணான், பீறி போடுவான்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு அங்க 33 உபாகம் 33 திவ்ய 33:21 சொல்றாரு, அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அதுல சொல்லிட்டு அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆனாலும் அவன் தன் ஜனத்தினுடைய முன்னணியிலே என்ன பண்ணான், மற்ற இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய நீதியும் அவருடைய நியாய பிரமாணத்தையும் நடப்பிப்பான்னு சொல்றாரு. ஆமென். அப்ப முன்னணியில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, முன்னணியில கிடைத்திருக்கிறத இயேசுவை என்ன பண்ணாங்க, யோசேப்பையும் மரியாளையும் முன்னிலையில் கிடைத்திருக்க இயேசுவை என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்கள் தீவிரமாய் போய் பணிந்து கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அது போல முன்னணியில என்ன பண்ணாங்களா, மற்ற இஸ்ரவேலுடைய கூட கர்த்தருடைய நீதியும் அவருடைய நியாய பிரமாணத்தையும் நடப்பிப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இப்படி காத்து கோத்திரத்தாரை குறித்து சொல்லப்படுது. அப்ப கர்த்தருக்கு முதலாவது இடத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ளும் போது நம்ம பங்கு பத்திரமா இருக்கும். அல்லேலூயா. நமக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தை போல எதை குறித்தும் எந்த சத்துருவை குறித்தும் பயம் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க ஒரு வெற்றி வீரராக என்ன பண்ணுங்க, யுத்தம் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா.
அங்க மோசே தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தையே கர்த்தர் இன்னைக்கு உங்க மூலியமா ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசியிருக்காரு. நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அதுக்கு கர்த்தருக்காக முதல் இடத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எப்பயுமே அந்த நேரத்தை பஞ்சுவாலிட்டியா யார் வந்தாலும் வரலாவிட்டாலும் இங்க கர்த்தர் இருப்பார். அந்த நிச்சயத்தோட வாங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். அது ஆண்டவர் பாருங்க, ஐயா மூலியமாவும் சொல்லிட்டாரு, தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வரையறுக்கிறார். ஆமென். இதை நான் சொல்லணும்னு நினைக்கல, அவர் ஐயா அந்த பாயிண்ட் சொன்னதுனால இந்த காரியத்தை என் மயிரில் ஆவியான கொடுத்ததுனால உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு blessing. ஹல்லேலூயா. கையின் பிரயாசம் பெருக செய்வேன், கடன் தொல்லையாவையும் விலக்கிடுவேன். வறுமையின் நாட்கள் ஒழிந்துவிடும், செழிப்பின் நாட்கள் வந்துவிடும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என் ஆவியை நான் ஊற்றிடுவேன், உன் சந்ததியின் மேல் நான் ஊற்றிடுவேன். என் ஆசீர்வாதம் நான் பொழிந்திடுவேன், உன் பிள்ளையின் மீதே நான் பொழிந்திடுவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிரு. எல்லாம் சொல்லுமா? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆவியை நான் ஊற்றிடுவேன், உன் சந்ததியின் மேல் நான் ஊற்றிடுவேன். என் ஆசீர்வாதம் நான் பொழிந்திடுவேன், உந்தன் பிள்ளையின் மீதே நான் பொழிந்திடுவேன். கையின் பிரயாசம் பெருக செய்வேன், கடன் தொல்லையாவையும் விலக்கிடுவேன். வறுமையின் நாட்கள் விலகிவிடும், செழிப்பின் நாட்கள் வந்துவிடும். சொல்லுமா? கையின் பிரயாசம் பெருக செய்வேன், கடன் தொல்லையாவையும் விலக்கிடுவேன். வறுமையின் நாட்கள் விலகிவிடும், செழிப்பின் நாட்கள் வந்துவிடும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என் ஆவியை நான் ஊற்றிடுவேன், உன் சந்ததியின் மேல் நான் ஊற்றிடுவேன். என் ஆசீர்வாதம் நான் பொழிந்திடுவேன், உந்தன் பிள்ளையின் மீதே நான் பொழிந்திடுவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எல்லாம் வாய் திறந்து நீ ஃபர்ஸ்ட் வாரம் வந்திருக்கிறோம். பெஸ்டா கர்த்தரை துதிப்போம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். வியாதிகள் யாவையும் விலக்கிடுவே, சந்தோஷ வாழ்வை நல்கிடுவே. வியாதிகள் யாவையும் விலக்கிடுவே, சந்தோஷ வாழ்வை நல்கிடுவே. எனக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவா, எனக்கு கனிகள் தந்திடுவா, எனக்கு சாட்சியாய்
தந்திடுவார், எனக்கு கனிகள் தந்திடுவார். நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீர், நீங்க எல்லாம் கரங்களை தொட்டி அமே. ஓ, நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீங்க. ஏன் ஆவியை நான் ஊற்றிடுவேன், உன் சந்ததியின் மேல் நான் ஊற்றிடுவேன். ஆசீர்வாதம் நான் பொழுந்திடுவேன், உன் பிள்ளை மேலே நான் பொழுந்திடுவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் கர்த்தர் சொல்லுமா. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆசீர்வாதமாயிருப்போம், நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம், நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம், நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். என் ஆவியை அவே நான் ஊற்றிடுவேன், உன் சந்ததியின் மேல் நான் ஊற்றிடுவேன். என் ஆசீர்வாதம் நான் பொழிந்திடுவேன், உந்தன் பிள்ளைகள் மேலே நான் பொழிந்திடுவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், சொல்லுமா. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ராதா ஷகபதுரா ஓ ஷமா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த 25வது ஆண்டை முழுவதும் எங்களை கண்ணி நிமைக்க போதும் காப்பதை போல நீர் எங்களை பாதுகாத்து, நீங்களை பராமரித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்து தப்புவித்து கனப்படுத்தினவர். 2026வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து இந்த முதலாவது வாரத்திலே ஆண்டு முதல் இடத்தை உமக்கு கொடுக்கும்படியாக நம் முதல் நாளை ஆண்டு வைக்கத்தாவே நாங்கள் போய் ஆசிரிக்க மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க நீ கொடுத்த பாராட்டின நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இப்பொழுதும் உமக்கு என்று கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து இதை அங்கீகரித்து இதை ஆசீர்வதித்து என்னுடைய பிரதிபல நன்மைகளை அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வதாக. ஆண்டவே, தசம்பாங்க கொடுத்த தம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமானுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டிலே உடைய பிள்ளைகளுடைய எல்லா வறுமைகளும் தரித்திரங்களும் சாபங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் மகிழ்ச்சி செழிப்பை நீர் கட்டிடமுடியாய் உடைய கரம் ஜெபிக்கிறேன். வானத்தின் பல கனிகளை திறந்து கொடுத்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று கொடுத்து சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. நீ அமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்கு நீங்க கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் இன்னும் அதிகமாக உமக்கு கொடுத்து உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உட்காரும்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி ப்ரேயர் முடிச்சுட்டு நான் போய் கொஞ்சம் படுத்துட்டு இருந்தேன். கவனிக்கிறீங்களா? நான் பேசுறத பேசக்கூடாது. சின்ன பசங்க போ, டக்கு டக்குன்னு போ, எழுப்பி அனுப்பி போடுங்க எல்லாம். சொல்லுவோமா? அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளி உட்காருதுன்னா தள்ளி உட்காருங்க. அப்போ நான் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் கொஞ்சம் நான் படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும். உடனே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தார். அப்போ அந்த வார்த்தைகளை குறித்து உடனே அதை வந்து சொல்லிட்டு பிறகு நான் எழுந்து உக்காந்துட்டேன். எழுந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே திங்கிங்கில் இருந்தேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். படுத்துட்டு பிறகு ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அந்த ஒரு நோட்டில் அப்படியே எழுதினேன் நான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே என்ன சொன்னார்னா, சத்ரு பல விதங்களில் நெருக்க வந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு உள்ள கரம் உங்களோட இருக்கும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இது எனக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் கர்த்தர் சொன்னார். நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே இருந்தார். அதையெல்லாம் அப்படியே மைண்டில் அப்படியே வச்சுட்டு இருந்து நான் அப்படியே எழுதினேன். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, உன் காயங்களை மட்டும், உன் சூழ்நிலையை மட்டும் நீ பார்த்துட்டு இருக்காத, எல்லாவற்றையும் நான் சரி பண்ணுகிற என்னை நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ முக்கிற மாதிரி சத்துருக்கள் வந்து முச்சாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா துதிக்க அவங்க அந்த தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க, அந்த சத்துருக்கள் ஓடி போவாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டவர் வந்து புதிய வாய்ப்புகளை, ஆண்டவர் புதிய செழிப்புகளை, புதிய மகிமையின் மேலே மகிமையை கர்த்தர் நம்ம சபைக்கு கர்த்தர் தருவன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்த காரியங்களில் அதிகமாக நீங்கள் வந்துட்டு நேரத்தை விட தேவ சமூகத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு ரொம்ப செழிப்பில் கொண்டு போய் வைப்பன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் வந்து இப்போ சொன்னால் இன்றைக்கி நிறைய உள்ளங்கள் உடைஞ்சு போய், ஒருவேளை ஏழை எளிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் ஒருவற்ற நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஆண்டவருடைய தேற்றுதல் அரவணைப்பு உங்களுக்கு இருக்குன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அதன் பிறகு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக தேவனை தேடுறீங்களோ, எந்த அளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பரலோகத்தின் வாசல்கள் உங்களுக்கு திறந்துட்டே இருக்குமா. ஆண்டவர் அடைப்பட்ட வாசல்கள்லாம் கர்த்தர் திறப்புன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வந்து இப்போ சொன்னால் அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, நெகேமியாக்கள், எஸ்தர்கள், தானியேல்கள் இப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் நான் எழுப்புவேன், அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் எழுப்புன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் ஜெபங்களில் இங்கே சபையில் நடக்கிற ஜெபங்களில் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. அதே போல் திருமண தடைகள், நிறைய பேருக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கள் கடந்த வருஷத்தில் பிரயாசம் எடுத்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக. கடந்த வருஷத்தில் கூட நிறைய பேருக்கு ஆண்டவர் திருமண காரியங்களை அந்த 2025 வாக்கு பண்ணினபடியே நிறைய பேருடைய திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். நாகம்மா சிஸ்டருக்கு பையனுக்கு அவங்க 2 வருஷமாக கேட்டுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது மாதிரி ஆண்டவர் நம்ம நினச்சி கூட பார்க்கல. நம்ம வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு யாருக்காவது ஒரு திருமணம் செய்யணும்னு சொல்லி மனசில் இருந்துச்சு. ஆண்டவர் கூட ஜெபம் பண்ண, ஆனால் பிரவனுக்கு இந்த திருமணத்தையும் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். பாருங்கள், விக்கியினுடைய திருமணங்கள் நடந்தது. இப்படி யாரெல்லாம் ஜெப குறிப்பில் வந்து சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஜெப தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் வந்து இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்து திருமணங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார்.
துளசிக்கு பல விதங்களில் எப்பயோ கல்யாணம் ஆயிருக்கணும், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் துளசிக்கு தடையெல்லாம் மாற்றி இந்த 2025 கர்த்தர் மாற்றினார். ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ஆசைப்பட்டது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே அவன் மோனிஷா அப்படின்னான். அதே மோனிஷாவை தான் கர்த்தர் கொடுத்தார். அது ஆண்டவர் இருதயத்தில் எழுதிட்டுக்கிறார். அதனால் கடைசியாக ஆண்டவர் அதே தான் முத்திரை மோதிரமாக போட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதை செய்தாலும் கொஞ்சம் தாமதம் வந்தாலும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருஷத்துலேயும் திருமண தடைகள் எல்லாம் கர்த்தர் மாறும். சேற்ற நேரத்தில் அதுக்காக எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதே போல் நீங்கள் தேவனை நீங்கள் அதிகமாக உடைந்து போன உங்களை ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு எரிகோவை ஆண்டவர் சுதந்திர பூமியாக கொடுப்போன்னு வாக்கு பண்ணிட்டார். ஆனால் அந்த எரிகோவை சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, தகர்த்து போய் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அதை உடைத்து நொறுக்கி ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி கொடுத்ததை போல கர்த்தர் உங்களுக்கு எரிகோ போன்ற தடையாக இருக்க அந்த தடையை கர்த்தர் உடைச்சி ஆண்டவர் அதை கொடுப்போன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் அனல் இல்லாமல் குளிர் இல்லாத இருக்கக்கூடாது. ஒன்று அனலாரு இல்லைன்னா குளிராரு. நீ ரெண்டும் இல்லாத வெதுவெதுப்பாக இருந்தீங்கன்னா வாந்தி பண்ணி போட்டுருவோன்றார். அதனால் கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமான உறவு ஐக்கியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் பொருளாசையே பணத்தை எதெல்லாம் நீங்கள் வெறுத்து தேவனை அதிகமாக சார்ந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்புன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படி கர்த்தர் இப்படிப்பட்ட அநேக வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் உங்களுடைய தொழில் செழிக்கும், குடும்பம் செழிக்கும், ஆசீர்வாதமாக உங்களையும் உங்களை சந்ததிகளையும் கர்த்தர் பெருக பண்ணணும்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதை ஆண்டவர் ரெக்கார்டு கூட உங்களுக்கு ஏறும். அதனால் அடுத்த வருஷத்தில் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் நீங்கள் துதிக்க அமுதா இங்கே கவனிக்கணும். என்னங்க சிரிப்பு, நான் சிரிக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லலை. அதனால் துதிக்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் சொன்னவர் மாறாதவர். அவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நேரடியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஆகவே ஒரு காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நான் நிறைய காரியங்களை படித்து கொண்டே இருந்தேன். அதிலிருந்து தான் ஒரு செய்தியாக எடுத்தேன். ஆனால் ஆண்டவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏனோ தெரியல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தையும் அதையும் நான் தியானித்து கொண்டே இருந்தேன் காலையில். ஆகவே இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அப்போ இந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. கொர்நேலி என்ற ஒரு மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அங்கே வேங்கேட்டு கொண்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்த்தீங்கன்னா கொர்நேலியை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. கொர்நேலியு எப்படிப்பட்டவன்? அப்போ கொர்நேலியு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஒரு காரணத்தை குறித்து அங்கே சொல்லப்படுது. அப்போ கொர்நேலியு பரிசுத்த ஆவியை பெறுகிறான். அவன் யார் அப்படின்னா அவன் ஒரு புறஜாதி, அவன் யூதன் அல்ல. ஆனால் அன்றைக்கு உள்ள காலங்களில் யூதர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தான் தேவன், புறஜாதிகளுக்கு தேவன் இல்லை என்ற ஒரு அவங்களுடைய மைண்டில் என்ன பண்ணிச்சு, பாரம்பரியமாக அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் கிறிஸ்துவ யூதர்களுக்கு தான் அவர் தேவன் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர்களே அப்படிப்பட்ட மைண்டில் தான் இருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் பேதுரு, இப்படி தான் இருந்தாங்க. அதனால் இப்போ புறஜாதிகளை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் புறஜாதியர்கள் மத்தியில் புறஜாதியர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, புறஜாதியார்களுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லி தான் பவுலை கர்த்தர் எழுப்புறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா யூதர்களை மையப்படுத்தி யூதர்களுக்காக ஒரு ஒரு தலைவனா பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் பேதுருவை கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அப்போ யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க புறஜாதியார்களை என்ன பண்ணாங்க, ஒரு பொருட்டை எண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டில் போக மாட்டாங்க, அவங்க கொடுக்கறத சாப்பிட மாட்டாங்க, அவங்க பாகுபாடு பார்க்குறவங்க புறஜாதிகளை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பிரிவினைவாதிகளை போலதான் யூதர்கள் இருந்தாங்க. அதனால அந்த நாட்கள் யூதர்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களை ரோம் அரசு என்ன பண்ணிச்சு, ரொம்ப கடுமையா அவங்களை கை கொண்டு அவங்களை என்ன பண்ணி அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் கொர்நேலியாவை கர்த்தர் என்ன பண்றான், புறஜாதியாரன் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு, கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் அவன் வந்து 9ஆம் மணி நேரத்துல வந்து என்ன பண்றான், அவன் ஜெபிக்கிறான். அப்ப அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து இப்ப அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த இத்தாலியா பட்டணத்துல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செசரியாவுக்கு அருகில வந்துட்டு அவன் வந்து என்ன பண்றான், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 10:1. பட்டாளத்திலே அப்ப 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் ஒரு மனுஷன் அவன் செசரியா பட்டணத்துல இருந்தான் என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. இந்த செசரியா பட்டணத்துல இந்த கொர்நேலி 100க்கு அதிபதி. இவன் இந்த ரோம் அரசாட்சி செய்கிறதான காரியத்துல ஒரு போர்பட தளபதியா வந்துட்டு இவனுக்கு பொறுப்பு முக்கியத்துவம் சொன்னா, இவனுக்கு கீழே 100 பேருக்கு ஒரு தலைவனாக இவனை கர்த்தர் என்ன பண்றாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவன் அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையிலும் கூட, ஆனா ஒரு யூதன் இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதியா இருந்தும், ஆனா இவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? 2வது வசனம் சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும். அப்ப தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்துன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு குடும்பத்தின் தலைவன் ஒரு வீட்டுல, ஒரு தேசத்துல, ஒரு சமுதாயத்துல ஒரு பெரியவன், ஒரு உயர்ந்தவன், அப்படி நல்லவன் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2 குணங்கள் படைச்சவங்க அது 2 பேரும். ஆனா பெரியவனா இருக்கிறவன் நல்லவனா இருக்க முடியாது. சில நேரத்துல குணங்கள் மாற்றப்படும். 2 தன்மைகளும் ஒரு மனிதன் இடத்துல காணப்பட முடியாது. நம்ம நிறைய பார்க்கும்போது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஒரு பெரியவன் சொல்லி ஊர்ல நல்ல பெரிய மனுஷன்பா, நல்ல பெரியவன்பா, நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லி அவனை சொல்ற சாட்சி சொல்றதுக்கும், அவன் நல்லவன்றதுக்கும் ஒரு பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. எல்லாவற்றிலும் வசதியில எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறான், ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலர். அதே போல ஒருவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா 2 குணங்களும் ஒரே மனுஷனிடத்துல இன்னைக்கு நிறைய பார்க்கறது முடியல. நல்லவனா இருப்பான், அவன் பெரிய மனுஷனா இருக்க மாட்டான். பெரிய மனுஷனா இருப்பான், நல்லவனா இருக்கக்கூடிய புத்தி அவனுக்கு என்ன பண்ண, அந்த குணங்கள் இருக்காது. இப்படிதான் இருக்கும். ஆனா இவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, இங்க தேவ பக்தி உள்ளவனாவும் இருக்கிறான், தேவனுக்கு பயந்தவனமா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவனுக்கு பயந்தவனா, ஒரு நல்லவனாக, ஒரு பெரியவனாக இருக்கிறான்னு சொன்னா, அவன் குடும்பமும் அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவன் எப்படி நல்லவனா இருக்கிறான்னா, அவனுடைய பிள்ளைகளும் அவன் குடும்பமும் நல்லவர்களா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய குணாதிசயங்கள் அவனுக்கு ஏற்றாறு போலதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த கொர்நேலி பாருங்க, தேவ பக்தி உள்ளவனா, தன் வீட்டார் அனைவரோட தேவனுக்கு பயந்தவனமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த தான தர்மங்களை அவன் வந்து என்ன பண்றான், செய்யறான். அப்ப வந்து அவன் பெரியவனா இருக்கிறது மாத்திரமல்ல, ஆனா வந்து அவனுடைய அவனுடைய ஒரு சேனாதிபதியா இத்தாலிய பட்டணத்துல அவன் 100க்கு ஒரு அதிபதி. ஆனா அதிபதியா இருந்தும் கூட ஜனங்கள் மேல ஒரு கரிசனை உள்ளவனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்கு தான தர்மம் செய்யறதுல வந்து மறக்கலாம, அவன் வீட்டாரும் அனைவரோடு கூட தேவ பக்தியோனா இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். ஆனா ஜனங்களுக்கும் தர்மங்களை செய்கிறவனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அந்த கடமையில அவன் தவறாதவனா என்ன பண்றான், அந்த கொர்நேலி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இவன் வந்து பாருங்க எப்பொழுதும் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. தானியேல் எப்படி ஒரு உயர்ந்த பொறுப்பில இருந்தாலும் கூட அவன் 3 வேளையும் தவறாம எப்படி ஜெபம் பண்றானோ, அது போல இந்த கொர்நேலியும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் 3 வேளை தவறாம ஜெபம் பண்றான்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு எப்பொழுதும் போது நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவனா ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை அதிகாரங்கள் அவனுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்றதுல தவறாது இருக்கிறான் கடமையில. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த குணாதிசயம் இவனுக்குள்ள இருக்கிறத பார்த்துதான் கர்த்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியத்தை இவன் செய்கிறதுனால கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணாரு, அவன் தான தர்மங்களும் அவன் ஜபங்களும் தேவ சன்னிதானத்துல போய் என்ன பண்ணுது, கேட்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இவன் 9ஆம் மணி நேரத்துல, அங்க இஸ்ரவேல்ல ஏறக்குறைய 12 மணி நேரம், 12வது மணி நேரம், தெலுங்குல அழகா 12 தான் போட்டுருக்குது, தமிழ்ல தான் 9ன்னு போட்டுருக்குது. அப்போ 9ஆம் மணி நேரத்துல மத்தியான வேளத்துல இவன் ஜபம் பண்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாரி, 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொன்னா 3 மணின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படித்தானே தெலுங்குல சொல்றது 3 மணி. ஆகவே 6ஆம் மணி நேரத்துல வந்து பேதுரு இதே ஜெப வேலையில இவன் ஜெபம் பண்ணும் போதே தான் அவனும் ஜெபம் பண்றான்.
அப்போ வந்து அங்க 6ஆம் மணி நேரத்துல அவர் ஜெபம் பண்றாரு. 6ஆம் மணி நேரம் தான் 12 மணி நேரம், மதியம் 12 மணின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இவர் ஜெபம் பண்றாரு. அங்க சொல்றாரு, பகலில ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன் தன்னிடத்துல வரவும். எப்ப? அந்த சந்தி மதியான வேலையில அப்படின்னு சொல்லப்படுறது போல அந்த சந்தியா அந்த சாயங்கால வேளத்துல 3 மணிக்கு அப்ப வந்து என்ன பண்றாரு, இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவனுடைய தூதன் தன்னிடத்துல வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமா தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்து அவனை பயந்து, ஆண்டவரே என்ன அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஆமென். திடீர்னு தேவனே டைரக்டா வராருன்னா, ஒரு தூதன் வந்து வராருன்னா சும்மா எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பயுமே பார்க்காதவங்க திடீர்னு ஆண்டவருடைய தூதன் வராருன்னா எப்படி இருந்திருக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. பார்த்த உடனே பயப்படுறாரு. அப்ப வந்துட்டு சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புடுதலாக அவர் சன்னிதானத்துல வந்து என்ன பண்ணிருக்குது, எட்டி இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்துட்டு பாருங்க, இப்படி சொல்லிட்டு கடைசியா வந்து என்ன பண்றாருன்னா, இவன் ஒரு புறஜாதி, இவனுக்கு இன்னும் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா இன்னும் ரட்சிப்பு அவனுக்கு ஏற்ற ரட்சிப்பு இல்ல. அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தடையா இருக்குது. ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அப்ப அந்த தேவதூதன் மூலமா சொல்லப்படுது, நீ போய் யோபா பட்டணத்திற்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்ன பண்ற மறுபேர் கொண்ட சீமோனை நீ போய் என்ன பண்ணு, அழைப்பி. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் தோல் பதட்டுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்துல தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆமே, நீ என்ன செய்யணுமோ அதை அவன் சொல்லுவான் வந்து, அதனால அவனை அழைப்பி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனா அங்க சம்பவம் என்ன நடக்குது, 6ஆம் மணி நேரத்துல அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. அங்க அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்ப வந்து போய் அவன் வந்து யோபா பட்டணத்துக்கு அருகில வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கிறாரு, அங்க தங்கி நிற்கிறான்னு சொல்றாரு. இந்த செசரியாவுக்கும் யோபா பட்டணத்துக்கும் ஏறக்குறைய 35 மைல் தூரம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 35 மைல் தூரம் இந்த சொல்லிட்டு அழைச்சி அனுப்பும் போது பாருங்க, அந்த கொர்நேலியு வந்து என்ன செய்றான், தன் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா அவனுக்கு உத்தரவாதம் உள்ளவங்கள, அவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவங்க, அவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவங்க 2 பேரும் அழைக்கிறார். அதே போல அவர் கூட அந்த 100க்கு அதிபதியா இருக்கிறதுனால 100க்கு அதிபதியில் இருக்கிறதான ஒருத்தனை அதில் செலக்ட் பண்ணி அவன் வந்து ரொம்ப உத்தமமா உண்மையா யார் அவனுக்கு கீழ்ப்படிக்கிறானோ அதில் ஒருத்தனை அவனையும் செலக்ட் பண்ணி என்ன பண்றாரு, அவன் கிட்ட தன்னுடைய தரிசனங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி போய் இது யோபா பட்டணத்துல அங்க அருகில் இருக்கிறதான பேதுருக்கிட்ட இந்த காரியத்தெல்லாம் விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா அங்க பேதுரு என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு அந்த 4 கால் ஜீவனங்களை, மிருக ஜீவனங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண காண்பிச்சு அவருக்கு ஒரு தரிசனத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, 2வது தரிசனம் கொடுக்குறாரு, 3வது தரிசனத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணாரு, தேவன் வந்துட்டு அவர் வந்துட்டு சுத்தமானதை அசுத்தமாக்க நாங்கள் கூடாது, நாங்கள் யோதனா இருக்கும் போது நான் அசுத்தமானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அதை அடிச்சு போய் புசிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு வந்து புரியல. ஆனா வந்து நான் சுத்தமா நான் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றதெல்லாம் ஆண்டவர்கிட்டே வாக்குவாதம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா இதனுடைய உட்கருத்து என்னன்னு அவருக்கு என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கொள்ள. அதுக்கு பிறகு இவர் ஜெபம் பண்ணிட்டு கிடைச்சா அவருடைய அவருடைய மனதை கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, சரிப்படுத்துறாரு. அவருடைய வார்த்தையின் மூலியமா புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை நீ கொண்டு போகணும், அந்த சுவிசேஷத்தின் மூலியமா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றத கர்த்தர் வந்து என்ன பண்ற, பேதுருக்கு அதை வந்து என்ன பண்றாரு, இந்த கதை வடிவத்துல என்ன பண்றாரு, தரிசனத்தை வடிவத்துல சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வந்து இப்ப போ, கீழே இறங்கி போ, உன்னை தேடி வந்திருக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட போய் என்ன பண்ண, அவங்க கூட நீ போ, அங்க நான் சொல்றதெல்லாம் போய் சொல்லு போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்பிக்கிறார். அங்க வந்து சொல்ல போது கொர்நேலியு அவன் வந்து பாருங்க, சும்மா அவன் மட்டும் அவன் குடும்பம் மட்டும் இல்ல, தன்னுடைய தன்னுடைய சொந்த பந்தங்களையும் தன்னுடைய சிநேகிதர்களையும் அழைச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷ ஊழியத்தை அவன் மட்டும் செய்யல, அவன் வந்து என்ன பண்றான், நான் பெற்ற என்பவன் வையகம் பிறகு உலகம் அப்படின்னு சொல்றது போல அவன் நான் பெற்றுனா மட்டும் போதாது, என் சிநேகிதர்களும் அடையணும், என் சொந்த பந்தங்களும் ரத்த சம்பந்தப்பட்ட எல்லா சொந்த பந்தங்களும் இந்த சுவிசேஷத்தை கேட்கணும், ரட்சிக்கப்படணும், அவங்களும் அந்த இடத்துக்கு வரணுன்றதுக்கு இவன் வந்து என்ன பண்றான், அவங்களெல்லாம் கூட்டு வந்து அந்த வார்த்தைகளை கேட்கும்படி பேதுரு மூலியமா என்ன சொல்றாரோ அதை கேட்கும்படி கொண்டாடுற. இவங்க எல்லாமே புறஜாதிகள். ஆமென் சொல்லுங்க. புறஜாதியார், அந்த சிநேகிதர்கள், அயல் வீட்டுக்காரங்க, அப்ப சொந்த பந்தங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, இந்த கொர்நேலியு குடும்பம் எல்லாமே புறஜாதி. அந்த எல்லாருக்கும் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படணும்,
மனம் திரும்பணும்னு சொல்லி என்ன பண்ண கூட்டு வந்து உட்கார வச்சுக்கலாம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது பாருங்க, பேதுரு பிரசங்கும் போது இப்ப ஆண்டவர் அவருடைய மைண்டை சரிப்படுத்திட்டாரு. இப்ப சரிப்படுத்திட்ட உடனே அவர் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவேன்னு தான் எடுத்து தொடங்குறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் என்பதை தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்லி என்ன பண்ணாரு எழுந்தவர் பிரசங்கிக்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்டு அன்றைக்கே வந்து என்ன பண்ணாங்க, வந்த அத்தனை பேரும் வந்து கேட்கறதுக்கு வந்தவங்க அவன் வீட்டாரு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு மேலேயும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கிச்சு. அல்லேலூயா. அன்னைக்கே ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரிடத்துல சேர்க்கப்பட்டார்கள். ஆமென்னு சொல்லுங்க. இதுல இருந்து ஒரு சில சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கும் போது அங்க சொன்னாரு, அவன் யாரு அப்படின்னு சொன்னா கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப கொர்நேலியு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காரணம் முதலாவது அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அப்ப காரணம் வந்து அப்படி சொன்னா அவன் வந்து உலகத்தால கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப தேவ பக்தி உள்ளவர்கள் உலகத்தால எந்த விதத்துல உலகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, உலகத்தால் கரைபட மாட்டாங்க. ஆமென்னு சொல்லுங்க. யாக்கோபு 1:27 வாசித்து பாருங்க. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதுக்கும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காழ்த்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சுத்தமான பக்தி எது? உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க தான் சுத்தமான பக்தி, அவன் தேவ பக்தி உள்ளவனா மாற முடியும். ஆமென்னு சொல்லுங்க. ரெண்டாவது அப்போஸ்தலர் அந்த 10:2 வாசிக்கிறோம், தன் வீட்டார் அனைவரோடு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். ஆமென்னு சொல்லுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது தீமை அப்ப வந்து சொல்றாரு, அங்க சொல்றாரு வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப அந்த தீமையை விட்டு விலகுவது தான் தேவனுக்கு அப்ப தேவனுக்கு பயந்தவங்களா நம்ம மாற முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தீமை வந்துட்டு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். நீதிமொழிகள் சாமத்துல 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அங்க மேல 6வது வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுதனால். ஆமென்னு சொல்லுங்க. எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் தீமையை விட்டு விலகுவான். அல்லேலூயா. நம்ம தீமையை விட்டு இன்னும் விலகல, தீமையவே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்னா நம்ம தேவ பயம் இன்னும் நமக்குள்ள வரல. சும்மா வந்து போலி வேஷம் போட்டுன்னு இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் போட்டுக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே தீமையை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு என்ன செய்வான்? விலகுவான். அப்ப தீமையை விட்டு விலகிறவன் தான் தேவனுக்கு பயந்தவனா மாற முடியும். ஆமென்னு சொல்லுங்க. மூன்றாவது அவன் மிகுந்த ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான்னு சொல்லப்படுது அப்போஸ்தலர் 10:2. அதனால சொல்றாரு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா சாமத்துல 19:17 ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப அவன் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. நாம் ஏழை எளிய மக்களை நேசித்து நம்ம கொடுக்குறோம் பாரு. நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் நாள்ல அப்படி புது வருஷ நாட்கள்ல எத்தனை பேர் ஏழை எளிய மக்களை நீங்க கண்ணு முன்னாடி பார்த்து பசி பட்டியலில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்களா, இல்லை அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சீங்களா, இல்லை துணி வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்தீங்களா, அது எனக்கு தெரியல. நீங்க எத்தனை பேர் செஞ்சீங்களோ தெரியல. ஆனா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவங்களை நேசித்து அவங்களுக்கு செய்யறதெல்லாம் நீங்க கடவுளுக்கு கொடுக்குற கடன் கொடுத்த மாதிரி. ஆமென்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாராம். அல்லேலூயா. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கர்த்தர் இந்த வருஷத்துல நிறைய கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனாய் இந்த கொர்நேலி இருந்தான் என்று சொல்லப்படுது. ஆமென்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:2 சொல்றாரு, அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான்னு சொல்லப்படுது. ஆமென்னு சொல்லுங்க. கொலோசியர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அப்ப ஸ்தோத்திரத்துடனே கூட நம்ம ஜெபித்து விழித்திருக்கும் போது
அப்ப அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இடைவிடாம நம்ம இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அப்ப எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா அவன் இருந்தான்னு சொல்லப்படுது. அப்ப ஸ்தோத்திரத்தோடு கூட எப்பயுமே நம்ம ஜெபத்துல விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய தடைகள் மாறும். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க புதிய புதிய வழிகள் எல்லாம் கர்த்தர் திறப்பட வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படி வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றாரு? இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கணும். அதே போல 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவன். அதாவது எப்பொழுது அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த கொர்நேலியனுடைய குணாதிசயத்தை சொல்லும் போது அப்போஸ்தலர் 10:22 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்செய்தி பெற்றவனா இருக்கிறான்னு சொல்லி பேதுருக்கிட்ட போய் இந்த அனுப்புனாங்க பாருங்க, தான் வீட்டில் இருந்த மனுஷர்களை அனுப்புனா பாருங்க, அவங்க போய் பேதுரு அந்த கொர்நேலியுவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. என்னன்னு கொடுக்குறாங்க? எல்லாராலும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன். அல்லேலூயா. எல்லாராலும் நீங்க நல்லவன் சொல்லி எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க? நல்லா யோசிச்சு பாரு. உங்க வாழ்க்கை அப்படி இருக்குதா? யோசிச்சு பாரு. உங்களுக்கு எல்லா அந்தஸ்து ஆஸ்திகள் உங்களுக்கு எல்லாமே ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் உங்களை எல்லாரும் நல்லவன்னு சொல்லி சொல்றாங்களா? நல்லா யோசிச்சு பாரு. இந்த நேரத்தில் கூட தூங்காதீங்க. தூங்குறவங்கள ஒரு அழிலிய சொல்லுங்க. அல்லேலூயா. நைட்டு கூட சுத்திக்காரி ஜெபம் நடக்குது. ஜெபம் பண்ணும்போது அப்படியே தூங்கி அவங்க இடிக்கிறாங்க. அந்த முட்டி போட்டு ஒரு ஆத்மா ஜெபம் பண்ணி அந்த முட்டி போட்டு அந்த ஆத்மா இடிச்சு அவங்க எங்க விழுந்துடுறாங்களோன்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன் கேமராவில். ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு கூட தூங்கி விழுந்தா என்ன பேசு. அதனால தூக்கத்தை விரும்பாத. நீங்க விரும்பினா தரித்திரர் அவைன்னு சொல்லப்படுது வசனம். ஆனால் தூக்கம்ன்றதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? எனக்கு எவ்வளோ பலவீனங்கள் எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படி படுத்தாலும் கோழி தூக்கம் மாதிரி செபுக்குன்னு அப்படி எழுந்து உக்கான்னு தான் கேட்பேன். அந்த மாதிரி வந்து இப்போ என்ன நம்ம என்னத்துக்கு அந்த தூக்கம் வருது? நான் தூங்குறவங்களை நான் கேட்குறேன். நான் நைட்டுக்கெல்லாம் யாருக்குன்னா ஃபோன் பேசினே இருக்கிறீங்களா? இல்லை செல்லுன்னு நோண்டினே இருக்கிறீங்களா? இல்லை டிவி சீரியலே பார்த்துக்கிறீங்களா? சொல்லுங்க. எப்படி வந்தாச்சா இங்கே வந்தவொடனே உங்களுக்கு எப்படி இங்கே தூக்கம் வருது? கரெக்டாக வந்து ஒரு மனிதன் வந்து இப்போனா சராசரி அதை இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நாட்டு வைத்தியராக மாற்றிக்கிறார் பரசுராம. அதனால் வந்து இப்போனா கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்க, 7 to 8க்கெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்க. அப்போ தான் உடம்பு கரெக்டாக சரிக்கும். அப்போ தான் கரெக்டாக இதாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லாம் நாட்டு வைத்தியம் மாதிரி அவன் சொல்லிதான் இருப்பேன் அதிகமாக. இப்படி இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முடியுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. நேரத்தோடு வந்துட்டு என்ன பண்ண செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா, போன உடனே அந்த ஜெபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஜெபம் சாப்பிட்டு வந்து ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் தூக்கி போடுவீங்களா ஜெபம் ஒரு சிலது. அதனால் வந்து இப்போ என்ன உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. அதனால் வந்து இப்போ என்ன அங்கே நம்முடைய போஜனத்தினால இந்த சரீரம் வந்து பலப்படும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய போஜனம் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில் வந்து எப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோமோ, காத்திருக்கிறோமோ, வேத வசனத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியிலையும் ஆத்துமாவிலும் உயிர் பெற்று உண்டாயிருக்கும். அந்த பலன் வரும் இதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சரீரத்துக்கு மாத்திரம் தான். இது வந்து சரீரத்துக்கு தான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும் அப்படின்னா இன்னும் பலப்பட நம்ம ஜெபம் வந்துட்டு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அல்லேலூயா. அதனால வந்து அப்படி இருக்கணும். அதனால வந்து சொல்றாரு, அப்ப நல்லவன் நீதியும் அவன் வந்து சொல்றாரு பாருங்க, அந்த 10ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் சொல்லுது. அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு அவங்க வாசிக்கும் போது, அவன் வந்துட்டு யாரு அவன் சொன்னா நீதிமானா இருக்கிறான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன். அவன் புறஜாதி தான், ஆனா யூதர்களே அவனை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாராலும் நல்லவன் என்று பெயர்படுகிறான், தேவனுக்கு பயப்படுறான், அவன் நீதிமானா இருக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சி கொர்நேலியுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அது ஏன் இந்த வார்த்தை ஆண்டவங்க கூட பேசுறது தெரியல. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உங்களை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. அதனால நீதிமானா நல்லவனா தேவனுக்கு பயப்படுறவனா இந்த கொர்நேலியு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அதனால வேதம் சொல்லுது ரோமர் 5:1 விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆனா அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 38, 31 சொல்றாரு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், அவர் தாமதம் பண்ணார். உன் ஆத்மா பின்வாங்கி போனால் அந்த ஆத்மா மேல கர்த்தருக்கு என்ன இருக்காதாம், தேவனுக்கு பிரியமா இருக்காதாம். அல்லேலூயா. நம்ம பின்வாங்கி போகிறவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப வந்து போயின்னா, அப்ப நீதிமானா நல்லவனா தேவனுக்கு பயப்படணும்னா இருக்கிறான். அடுத்தது சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்றாரு, கடைசி வரியில, இல்லம்மா அந்த 10:22 படிங்க. அந்த அப்போஸ்தலர் 10:22. ஆ ஆ படிங்க. உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி ஆ அது சொல்றாங்கம்மா. மேல அந்த நல்லவன் நீதிமான் படிச்சீங்களாம்மா, அந்த வரியவே படிங்கம்மா, அதுல ஒன்றும் முடியல. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் நல்லவன். அப்ப நல்லவன் என்று என்ன செய்யறான், நற்சாட்சி பெறுகிறவனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாகவும் சாட்சி பெறுகிறான். ஆக யூதர்களுக்குள்ளும் நற்சாட்சி பெறுகிறவனா இருக்கிறான். ஆமென். 1 தீமோத்தேயு 3:7 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நற்சாட்சியை குறித்து அங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3:7. ம் 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 தமிழோ, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால், ஆமென் சொல்லுங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கும் போது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும், நல்ல சாட்சி உள்ளவனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல, இந்த கிராமத்துல, நம்முடைய சமுதாயத்துல நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பாக நாம் நற்சாட்சி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஐயா எதோ சொன்னாரு, அவர் பாட்டுக்கும் சீரியல் பாக்குறீங்களா, சீரியல் பார்க்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு அவர் அவுட்லேயே லைன்லேயே சொன்னார் அது. ஆமே ஆமா. அதனால வந்து அந்த லைன்லாம் பாருங்க இங்க வருது. அதனால புறம்பே இருக்கிற மக்களை நம்ம என்ன செய்யணும், நற்சாட்சி உடையவர்களால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த அதெல்லாம் தான் சொல்றாரு 10:22, யூதர்களுக்குள்ளேயும் நற்சாட்சி பெறுகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்ல சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில நீதிமானா இருக்கணும், நல்லவன் பேர் எடுக்கணும். ஆனா நற்சாட்சி பெறுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அதனால்தான் வந்து சொல்றாரு, நீங்க துக்க வீட்டுக்கு போறதை காட்டிலும், விருந்து வீட்டுக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போறது நல்லது. அந்த பொண்ணு பாருங்க, படிக்கட்டு மேலே ஏறினீங்க, அந்த குடத்தை தூக்கி கீழேயாவது வைங்க. அங்கே எதனா தவறி கீழே எவ்வளோ போகுது, கீழே குடத்தை கீழே வைங்க. அதனால வந்து சொன்னா, அப்ப நற்சாட்சி நம்ம வந்து அப்போ வந்து விருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன், அங்கே எல்லாருடைய அங்கே வந்து அநேகருடைய வந்துட்டு என்ன பண்ணுவோம், வார்த்தை வந்துட்டு என்ன பண்ணுவோம், அவனை குறித்து நல்ல காரியங்கள்லாம் அங்கே சொல்லப்படும்னு சொல்லி சொல்கிறார். அந்த பிரசங்க 5:2 வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வந்து என்ன பண்ண 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி வந்து சொன்னா, அப்போ சாட்சி ரொம்ப 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 முக்கியம். ஆமென். நம்ம மரிச்சு போன பிறகு சொல்றது வேற, நாம் இருக்கும்போதே சாட்சி அங்கே யூதர்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாளை கொடுத்து சாட்சி கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த சாட்சி இப்போ இருந்தே இருந்தால் தான் அந்த சாட்சியை காத்துக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 10:24 வாசிக்கும் போது ம் ம் உறவின் முறையாரையும் விசேஷ சிநேகிதரையும், ஆமென் சொல்லுங்க, என்ன செஞ்சான், அவன் உறவின் முறையாரெல்லாம் கூப்பிட்டுருந்தான், விசேஷ சிநேகிதர்கள் எல்லாம் என்ன பண்ண அழைப்பு கொடுத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது, ஆத்தும ஆதாயம் செய்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப பாருங்க, ஞானம் உள்ளவனா என்ன பண்றான், நம்ம மட்டும் இல்ல, அந்த சத்தியத்தை அவங்களும் கேட்கணும்னு சொல்லி தன் வீட்டின் உறவின் முறையாரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறான், சிநேகிதர்கள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறான், தன் வீட்டார் எல்லாரையும் என்ன பண்றான், கூப்பிட்டு வச்சுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் வந்து இப்போ அவன் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். கொர்நேலியு தன் வீட்டார் வந்து என்ன பண்றான்,
அவன் நடத்துகிறவனா இருக்கிறான். தன் வீட்டார் அவன் சொன்ன அவன் பேச்சு கீழ்ப்படிந்து குடும்பமா வந்து என்ன பண்ணாங்க, வருகிறவனா இருக்கிறாங்க, நடத்துறவனா இருக்கிறான். அதனால நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் என்ன பண்ண அழைச்சி கொண்டு வந்து அவன் கனம் பண்ணுகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் அந்த 10:29 வாசிக்கும் போது விசேஷத்தை சிநேகிதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றான், அழைச்சான். ஆமேன். இப்படி வந்து அழைச்சி ஆத்துமாதம் செய்கிறவனா இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, பேதுரு பிரசங்கிக்க தொடங்குறாரு. பேதுரு பிரசங்கித்த மாத்திரத்துல அங்க வந்து என்ன பண்றாரு நடக்குது பாருங்க. என்ன சொல்றாரு வாசிக்கலாம். அங்க அங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். 40வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? 39 இருந்து படிங்கம்மா. இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க அங்க கொஞ்சம் கடற்கடன்னு படிக்கிறீங்களா? 34 இருந்து படிங்க. கொஞ்சம் டக்கு டக்குன்னு படிங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராயும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திருந்தார். நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சம்பவத்தை அங்க மையப்படுத்தி சொல்றாரு. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்திகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்துல தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி எல்லா ஜனங்களுக்கும் பிரதிட்சையாகும்படி செய்யாமல் அவரோடனே கூட புசித்து குடித்தவர்களும் எங்களுக்கு பிரதிட்சையாகும்படி அப்படி செய்தார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ பாவ மன்னிப்பை பெறுவான் என்று நிச்சயமாய் பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் புறஜாதிகள். கொர்நேலியுடைய குடும்பம் புறஜாதி குடும்பம். ஆகவே விருந்தினர்கள் அழைச்சிருக்க உறவினர் முறையார் எல்லாரும் வந்துட்டு புறஜாதிகள். ஆகவே சிநேகிதர்களை அழைச்சிருக்க அவங்க எல்லாம் புறஜாதிகள். ஆனா வசனத்தை கேட்ட மாத்திரத்துல எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு, இறங்குகிறார். பெந்தகோஸ்தே நாட்கள் அந்த பண்டிகையில வந்து பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல கூடியிருந்த மேல வந்து இறங்கின அதே ஆவியானவர் அது இறங்கினதுக்கு பிறகு 8 வருடங்கள் கழித்து புறஜாதிகளை தட்டி எழுப்பும்படி பேதுரு மூலமாக எழுப்பப்பட்டு இங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்து என்ன பண்ணுது, எல்லார் மேலும் பொழிந்தள்ளப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொன்னார், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை குறித்து புகழுகிறதையும் பேதுருவோட கூட அவங்க கூட வந்து ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. பேதுருவோட கூட வந்திருந்த விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய வரம் புறஜாதிகள் மேலும் பொழிதரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காரியம் தெரிஞ்சுட்டு அவருக்கு யார் ரொம்ப அங்க விசுவாசமாக்குறாங்களோ அவங்களுடைய விசுவாசிகளை கூட்டு வந்துருக்காரு. அப்ப அவங்களும் அதை பாக்குறாங்க. பார்த்த உடனே இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகள் மேலே பொழிந்தள்ளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அங்க தங்கி எல்லாருக்கும் ஞானஸ்நானத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையில இன்னும் அவங்களை வந்துட்டு ஆணித்தரமா அவங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படிக்கு அந்த போதகத்தை பண்ணி முடிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப நாமும் கூட அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறவங்களா மாத்திரமல்ல, அப்ப கொர்நேலியு பரிசுத்தாவியை பெறுவதற்கு காரணம் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனா இருக்கிறான், எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். ஆகவே எல்லாராலும் யூதராலும் புறம்பே இருக்கிறவர்களாலும் நற்சாட்சி பெறுகிறவனா இருக்கிறான், நீதிமானாய் இருக்கிறான், நல்லவன் என்று பெயரிடுகிறான், ஆத்தும ஆதாயம் செய்கிறவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை யாரையும் விளக்கல, எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் அதே ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்றைய கொர்நேலியுக்குள் இருந்த அந்த கிருபை, அந்த ஞானம், அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம். அன்றைய கொர்நேலியுடைய வீட்டிலே ஆண்டவரே வந்து கூடி வந்த ஆண்டவரே தன்னுடைய அயலக ஆண்டவரே வீட்டார், தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஆண்டவரே தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரையும் அரவணைத்து அவருடைய குடும்பமாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை போல ஒவ்வொரு மேலும் உடைய விசேஷத்தை கரத்தை உடைய பிள்ளைகள் மீது நீங்க வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதத்தை ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த ஆண்டவரே நற்சாட்சி பெறாதபடிக்கு தடை பண்ணி வச்சுக்கிற எல்லா சத்துருடைய கிரிகளை முற்றிலுமாய் ஒவ்வொரு விட்டு நீங்க அகற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை செவி கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு மேலும் அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பொழிந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க தொடர்ந்து கிரியை செய்யுங்க. உங்களுடைய வல்லமினாலும் உங்களுடைய வரங்களினாலும் கிருபையினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி பயன்படுத்தி ஆண்டவர் உமக்கென்று சாட்சியா இந்த வருஷத்துல கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை போய் தியானுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க புது வழிகள் திறக்கும். ஆண்டவர் விசேஷத்த ஆவியானவர் உங்களை முழுவதுமா நிரப்புவாங்க. சபையில மட்டுமல்ல, நீங்க தனித்து ஜெபிக்கும் போதே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாதவங்க வல்லமையினால ஆண்டவர் நிறைந்து அவர் கொடுத்தா கொஞ்சம் அறக்குறையெல்லாம் கொடுக்க மாட்டாரு, நிறைவான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை பூரணத்துக்குள்ள கொண்டு போவார். ஆமென். அப்படி நீங்க தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆகவே இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான வாரங்கள். ஆகவே ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லி நம்ம திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆகவே கடந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்க ஆண்டுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, இரவு ஜபங்களுக்கு பொறுப்படுத்துங்க, திருவிருந்துக்கு பொறுப்படுத்துங்க. அதனால வந்து இப்போ நிறைய பேர் வந்து அந்த சுகமளிக்கும் ஆராதனை வச்சிருந்தோம். அந்த சுகமளிக்கும் ஆராதனையில்